இல்ல அம்மா இது நீ மடியில கட்டிக்க. மடியில கட்டுறோமா? மடியில கட்டினா அம்மா மடி பெருசுன்னு என்ன சொல்லுவ? அம்மா 6 மாசம் சரியா இருக்கேன்னு யாருக்கு தெரியாம சாப்பிட்டு போறாங்க. போட்டு 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 தம்பி நான் போய் தம்பி டேய் மகாராஜா போய் நான் முன்னாடி கண்டுக்கிறேன். முன்னாடி போய் கட்டுக்கியா? நான் முன்னுக்கு கண்டுக்கிறேன். பின்னு கண்டுக்கிறேன். மகாராஜா எல்லோரும் வயிறார சாப்பிட்டே இருக்கா. நீங்க தம்பி நல்லா தம்பி நான் முன்னுக்கு கண்டுக்கிட்டேன். நீ பின்னு கண்டு. அப்படியா? நான் பின்னு கண்டுக்கிறேன். ஐயோ டேய் சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? முன்ன கண்டுக்கிட்டே நீ பின்னுக்கு போய் கண்டு சொல்லல. நான் பின்னுக்கு போய் காட்டுறேன், நட்டு வைக்கிறேன். நான் முன்னாடி போய் கண்டுக்கிட்டேன். எனக்கு பின்னாடி வந்து கண்டுக்கலன்னா நீ போய் ஐயோ சரி அதான் வேணா. மகாராஜா நான் வணங்குகிறேன். 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 என்னடா வணங்குறீங்க? வணங்குறேன்னு சொன்னா நீ வணங்குறீங்க. அவர் என்ன வணங்குறீங்க? வேண்டாம். மகாராஜா நான் தங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். மகாராஜா நான் தங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். மகாராஜா நான் தங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். மகாராஜா வந்துருச்சு. மகாராஜா நான் தங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். தங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொன்னா மகாராஜா நமக்கு சரிக்கிறேன்னா தொழில மாத்துறேன். மகாராஜா நான் வந்தனம் செய்கிறேன். வந்தனம் பண்றேன். மகாராஜா நான் வந்தனம் பண்ணுகிறேன். மகாராஜா நான் வந்தனம் பண்ணுகிறேன். வந்துருச்சு. மகாராஜா நான் பந்தல்ல பண்ணுகிறேன். தெரியாது. இப்ப சொல்ற ஒழுங்கா சொல்லணும். சொல்றியா? மகாராஜா நான் தங்களை கும்பிடுகிறேன். மகாராஜா நான் தங்களை கும்பிடுகிறேன். மகாராஜா நான் தங்களை கும்பிடுகிறேன். வந்துருச்சு. மகாராஜா நான் தங்களை கும்பிடுகிறேன். அவன் என்ன 2 உரிமை சேர்த்து விடுகிறேன். உரிமை விடுகிறாரு. சரி மகாராஜா சாப்பிட நான் முன்னாடி வாங்கிக்கிறேன். சரி பின்னாடி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இவன் யாரு? ஏய் அவர் என்ன மந்திரி? மந்திரியா? மந்திரியா ஒழுங்கா அப்படியே திருட்டு போயிடாது இருக்கிறாங்க. ஒண்ணு பார்த்து அவரு பார்க்கிறாரு. சோமநாத ஜெயிச்சாரு. தாம்பூலம் வாங்கி அருமையான சாப்பாடு நல்ல முறையில் ஏற்பாடு. தாம்பூலம் வாங்கி செல்லுங்க. தம்பி நான் மகாராஜா வாங்கிட்டேன். நீ போய் அடக்க ஒடுக்கமா வாங்கிட்டு கையெழுதுரா. அடக்க ஒடுக்கமா போறாங்கடா. சரி ஏய் என்னடா பட்டம் பூச்சி பிடிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறியா? கீழே உட்காந்துருக்கா நீ மாறி துப்புனா துப்ப கூடாது. கேட்டா அம்மா தூரம் ஆயிடுச்சு. பெண்கள் வசதி அம்மா வாங்கிட்டு அக்கா பிள்ளை சிறு வயசு பிள்ளை காமாச்சி அக்கா பிள்ளை 1 வயசு பிள்ளை. நீ கூட இருந்து அக்கா பிள்ளை கூட சாமி வாங்கிட்டு நீ வீட்டுக்கு வா. அம்மா நான் போய் சுண்டல் ஊற போறேன். ஊற போறதே இருக்காதிய. உனக்கு அளவு தெரியாதா?
உனக்கு மட்டும் ஆளும் தெரியாமே போட்டனால நானும் வந்தேன். வாங்கி வர போறேன். ஜாக்கிரதை அக்காவை கூட்டிட்டு வா. சின்ன சந்திரா, அந்த புரட்சியில் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி. அங்கு சென்று நான் தாம்பூலம் தருகிறேன். அப்படியா இருக்காப்பா? இப்போ பெண்கள் வரிசையில் நின்று நீ தாம்பூலம் தருகிறேன். பெண்கள் வரிசை நான் தாமம் கொடுக்கிறேன். ஏய் தம்பி, அதே ஆண்கள் வரிசையில அப்பா வந்து தாம்பூலம் வாங்கிட்டு போயிட்டாங்க, பெண்கள் வரிசையில அம்மாவும் தாம்பூலம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்பா வந்து உன்னை நம்பிதான் என்னை விட்டுட்டு போயிருக்காரு. இது வந்து இளைய மகாராஜா, நான் போய் தாம்பூலம் வாங்கணும். நீ அங்க வந்து நீ எதையாவது சொல்லிட்டேன்னா உன்னை அடிச்சுட்டாங்க, நான் எனக்கு அழுத்தாங்க. அதனால என்னை இங்க கூட்டி போய் எனக்கு பயமா இருக்கு. நான் போய் இளைய மகாராஜா தாம்பூலம் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்துடுறேன். பத்திரம் வந்துடு. யார்த்தையும் வம்பம் கொடுத்துறாரா? நீ நம்பித்தான் இருக்கிறேன். நான் போய் வாசல்ல இருக்கேன், நீ உள்ள போயிருக்கு. சீக்கிரமா பெண்கள் வரிசையிலே வரிசையாக வந்து தாம்பூலம் வாங்கும்போது எப்பொழுது நந்தவனத்தில் ஒரு பெண்ணை பார்த்தனோ அதே பெண் வந்திருக்கின்றார். நான் நினைத்தது போல அந்த பெண் ஆனால் ஒன்று, என் மனதில் இருக்கக்கூடிய ஆசை அவள் மனதிலும் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எப்படி சோதிப்பது? நல்ல யோசனை தான். நான் அவளை மனதார விரும்புகிறேன், அவள் என்னை விரும்புகிறாளா இல்லையா என்பதை பற்றி இந்த மலர் சென்னை போட்டு பிடிக்க சொல்ல வேண்டும். நான் போடும் இந்த மலர் சென்னை அவள் பிடித்து விட்டால் அவளுக்கு என்னை பிடித்து விட்டது என்று அர்த்தம். அப்படி பிடிக்கவில்லை என்றால் இந்த மலர் சென்னை பற்றி அவள் கண்டுக்காமல் போய்விடுவாள். அதுவும் செய்யலாம். சரிதான். முன்பொரு நாள் தென்னை தூது விட்டார்கள், முன்பொரு நாள் புறாவை தூது விட்டார்கள். நான் இந்த மலர் சென்னை தூது விடுகின்றேன். மலர் போன்ற அவள் மனதில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள. எப்படி தெரியுமா? பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த
விட்டு விளையாண்டோம் அல்லவா? அப்ப என் தோழிகளோடு நான் விளையாடும் பொழுது அன்று இவரைத்தான் நான் அன்றைக்கு தொட்டு விளையாண்டு கொண்டு நான் ஆடிப்பாடி விளையாண்டேன். ஆனால் அன்று நந்தவனத்தில் பார்த்துக் கொண்டேன், இன்று அவரை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த மலர் சண்டை என்னிடம் கொடுத்து விட்டார். அப்படி என்றால் அவர் நம்ம மேலே காதல் கொள்கிறார். அப்ப நான் அவரை பற்றி நானும் விருப்பப்பட்டிருக்கேன் என்று தெரியுமா தெரியாதா அப்படிஎன்பதற்கு இந்த மலர் சண்டை மீண்டும் அவரிடம் நமக்கு கொடுத்து விடுவோம். எப்படி என்று தெரியுமா? காதல் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன். காதல் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன். ஆமா, இந்த மலர் சண்டை அவரிடம் தூதாக நம்ம செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்னை பற்றி அவரும் ஆசையாக மனதில் என்னை காதலிக்கிறாரா என்பதை இப்பவே அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுக்கு என்னை பிடித்திருக்கிறது நினைக்கிறேன். பரவாயில்லை. இப்பொழுது நந்தவனத்தில் பார்த்தேன். பிடித்திருக்கிறதா? ஆமா, அந்த நந்தவனத்தில் ஒரு தாளை பார்த்தேன். இருந்தாலும் என் மீது இவ்வளவு நீங்க காதல் கொள்ளும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் யாரு என்னங்கிறது தாங்களுக்கு தெரியுமா தெரியாது என்று நான் பயந்து போயிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய இந்த சத்தியவழி நாட்டினுடைய நீங்க இளைய மகாராஜனுடைய மகன், நீங்க பெரிய ராஜகுலம், நீங்க பெரிய மன்னனாக வாழ்கிறீர்கள். ஆனால் நான் எப்படி தெரியுமா? நான் சாதாரண ஒரு சுண்டல் வியாபாரிக்கு நான் மகனாக பிறந்தேன். என் பேர் சதாரம் என்று அழைப்பார்கள். சோபனா செட்டியார் மகள். என் தாயின் பெயர் காமாட்சி. எனக்கு ஒரே தம்பி அழகு என்று சொல்லுவார்கள். என் பெயர் சதாரம். நாங்கள் ரொம்ப ஏழ்மையா இருக்கோம். ஆனால் தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்பது அப்படியே அறியாமல் தாங்களிடம் காதல் கொள்வது நியாயமில்லை. அப்படி என்றால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், மனதார உங்களை நான் மனதார விரும்பிக் கொண்டேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்பதை இனிமேல் சொல்ல வேண்டும். சதாரம், உன்னைத்தான் நான் மனமளிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? திருமண ஆசையை வேண்டாம் என்று நினைத்தேன். எப்பொழுது உன்னை நந்தவனத்தை பார்த்தேனோ அப்பொழுது நீ என் மனதில் இடம் பிடித்து விட்டாய். எப்படியாவது தந்தை என்று சொல்லி உன்னை மனமளிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இளவரசன், நீ இளவரசி ஆக போகிறாய். அப்படி முறைப்படி நம்ம திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். முறைப்படி நாங்கள் உங்கள் வெற்றி பெண் பார்க்க அப்படிங்களா? அப்படி என்ன நம்ம காதல் எப்படி தெரியுமா? உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, எங்கே விழுந்தும் ஒரு கனவும் இமைப்பதில்லை.
தம்பி ஆவாரி முண்டை ஊரக்கெடுத்து முண்டை புறாக்கு முண்டை வெளியெடுத்து முண்டை அக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க கூட அது அவன் திரை மகாராஜாக்கல என்னை பார்த்தாரா நானும் பார்த்தனா என்னை பிடிச்சாரா தெரியும் நீ அவனை பிடிக்கிற அவன் உன்னை பிடிக்கிற ரெண்டும் புடிச்சு விளையாடுறீங்களா என்னை காதல் புரிகிறாரா காதலா உண்மைவா நீ இப்பதான் உதய முதல்ல வந்துட்டியா நான் அப்பவே வந்துட்டேன் எப்ப வந்த பூஞ்சாலைக்கு வந்த மலரே பண்ணி அச்சோ அப்படி சொல்லக்கூடாது அவன் ரெண்டு பேரும் பாடையில வந்துட்டியா தம்பி தம்பி நீ சின்ன பிள்ளையாமா கொஞ்சம் பயலாமா உனக்கு கடலை முட்டாய் குச்சி முட்டாய் குருவி ரொட்டிலாம் வாங்கி தரவேனா அப்பா கிட்ட சொல்லிடுறாரு காக்கா நான் அப்பாட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ ஒரு முத்தம் கொடுக்கணும் முத்தம் காரடா அஞ்சு முட்டா அப்பா சொல்லிடுறேன் நான் சொன்னது யாரும் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது சும்மா ஊரை கொட்டே நீ என்ன புள்ள சொல்றீங்க இல்ல என்ன புள்ள சொல்றீங்க அறுப்படுத்த முண்டை என்ன பண்ற தெரியுமா அக்கா விட்டு இல்ல நம்ம வாங்கிட்டு அக்கா போய் இளவ மகாராசா கிட்ட இந்த இப்படி பூ வந்து போட்டு விளையாடுறாங்கன்னா இப்படி போட்டு விளையாடுறாங்க பூஞ்சாலைக்கு வந்த மலரேவா பூஜைக்கு வந்து மலரேவா தெரியாது அப்புறம் அக்கா வர்றா நீ எத்தனை முறை ஆச்சாலும் சலிப்பா உடைக்கணும் அவன் பாடுறா அக்கா அக்கா அதெல்லாம் தெரியாது யாருக்கு நான் ஐயோ நீ கூட தெரியுமா அப்பா அக்கா தெரியுது ஒரு உடல்நிலை கொடுத்துருக்காரு ஆமா ஹலோ உங்க பெண்கள் வந்து தாம்பரம் வந்து நீ வாங்கி வந்துட்டீங்க நீ வந்து வீட்டுல என்ன பாத்துக்க என்ன மகாராஜா இருக்காங்க அவன் நீ பூ போட்டு விளையாடுன்னு சொல்றேன் சொல்லுங்கப்பா நீ பூ போட்டு விளையாண்டியா இல்லையா இல்ல ஏய் பூ போட்டு விளையாடுங்க இல்ல ஏக்கா ஆமா நேனோ ஏய் இல்லையா ஆமா நேனா ஏய் இல்ல ஏக்கா ஆமா ஏய் இங்க ஒளிச்சு மாதிரி போற அண்ணே மகாராஜா அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு என்னன்னு தெரியல நான் போய் பாட்டு வரேன் டேய் சரிப்பா அக்கா வீட்டு போ மகாராஜா அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு போ கூட்டு பெண்கள் வரிசை நான் தாம்பூலம் கொடுத்தேன் அல்லவா? கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாயா அந்த பெண்ணை? அந்த பெண்ணை நான் பார்த்தேன். அப்படியா? கனவில் கண்ட பெண்ணை பார்த்தாய்? நான் கண்ட கனவில் என்ன பெண் வந்தாலும் அதே பெண் தாம்பூலம் வாங்க வந்தாள். அப்படியா? ஆமா. சரி, அவள் யார் என்னவென்று கேட்டுக்கொண்டாயா? அப்பா, நீங்கள் நினைப்பது போல வேற்று நாட்டு இளவரசி அல்ல. நமது நாட்டை சேர்ந்தவள் தான். நமது நாட்டிலே சோமநாச சேர்ந்தார் அல்லவா? சுண்டரேவார். ஆமா. சரி, அவளுடைய பெண் தான். சிவச்சந்திரா, அப்பா, நமக்கு நிகரானவர்கள் அல்ல. அவர்கள் வைசியர் குலம், நாம் சத்திரிய குலம். இருக்கட்டும் அப்பா. அதனால் இல்லை, காலையிலே கனவிலே வந்து தோன்றி இந்த பெண்ணைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஓ, காலையிலே கத்தலை நாம் மீறலாமா? அப்படி என்றால் தெய்வ குற்றம் வந்து விடுகிறார். அவரிடத்திலே அதோ பார் வந்திருக்கிறார் சோமநாத செட்டியார். மகாராஜா பேசி கடைக்கு போச்சு அவளை அறிக்கை சோமநாத செட்டியாரே, என் மகனை தவறு பண்ணி மன்னிச்சுங்க. ஏதோ தெரியாம இந்த பாயசம் கூட தூக்கிட்டு வந்துட்டான். நீ தப்பா நினைச்சிடாதீங்க. இல்லை இல்லை, அதாவது உங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எனது மகன் சிறைச்சாலையில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சரி, நமது குலதெய்வமாக வணங்கக்கூடிய காளிதேவி கனவை தோன்றி தங்களுடைய மகனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று
கட்டளையிட்டு இருக்கிறார். மகாராஜா, நீங்க ஒரு நாட்டுக்கே மகாராஜா. உண்மைதான். என்றாலும் நீங்க மலை, நான் மடு. இருக்கட்டும். அப்படி என்று நினைத்திருந்தால் காளிதேவியை எதற்காக கனவில் தோன்றி தங்களுடைய மகளை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய மகன் ஆசை நீங்க நிறைவேற்றணும். என்னோட மகன் இல்லை, அதாவது காளிதேவி கனவில் தோன்றி சொல்லி நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் தெய்வ குற்றம் வந்துவிடும். சரி மகாராஜா, நீங்க உங்க பையன் கேட்டீங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், பாத்தீங்கல்ல? ஓ, மரத்துக்கு இருக்காங்க. அவனா? நீங்க உட்காருங்க, அவனை கூப்பிட்டு கேட்கிறேன். அப்படியா? சான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையான் அவரிடத்தில் ஒரு வார்த்தை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் காளிதேவியை கனவில் தோன்றி சொன்னதற்காக உங்களை இல்லை என்று வார்த்தை வந்தால் நாடு கடத்தப்படுவீர். ஐயோ, இல்ல மகனை கேட்க ஒரு தம்புடு அளவே அக்கா பிள்ளை ஏய், நீ சொன்னீங்க அக்கா பிள்ளை கூட்டம் போட்டு அது உண்மையான தம்பி. சொன்னேன் நம்பல கூப்பிட்டாரு அக்கா பிள்ளைய கொண்டு கேக்குறானா அப்படின்னா என்னன்னா அக்கா பிள்ளைய அவங்க வீட்டு கட்டி கொடுக்கணும். அக்காவை கட்டி கொடுக்கலாம். அம்மா வீட்டுல சும்மா இருக்கிறா, அம்மா கட்டி கொடுத்துரு. போட ஆள் இருக்காரா? அம்மா வயசான வேலை கட்டி போனா இளைய மகாராஜா. அக்கா பிள்ளை எனக்கு அடுத்த வீட்டுக்கு போறது கட்டி கொடுத்தா சந்தோஷம் வாழ்ந்து போகுது. அக்கா பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறந்தது, அதனால நம்ம வீட்டை விட்டு கட்டி கொடுத்தோம்னா அந்த ஆசையெல்லாம் போயிடும். அதனால அவன் நல்லா இருக்க நம்ம எல்லாம் போயிடுவான். அதனால அக்காவை நானே கட்டிக்கிட்டா. அக்கா நீ கட்டிட்டா? ஏன் நீ கட்டலாமாடா? ஏன் என்ன கட்டக்கூடாது? அக்கா நீ கட்டக்கூடாதா? ஏன் கொஞ்சம் அதே பொம்பளை குழந்தை இருக்காளா? இருக்கு கட்டக்கூடாதா? அக்கா அடுத்து விட்டு போறப்பல ஒண்ணு செய்யலாம், அவன் நம்ம பொண்ணு கொடுக்காத மாதிரி இருக்கணும், அவங்க அக்கா வேணுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு யோசனை சொல்லு. எதுக்கு யோசனை பண்ணா என் கழுத்து கட்டி வரப்போகுது. அந்த மகாராஜா வச்சிருக்காருல்ல, என்ன வச்சிருக்காரு தலைக்கு மேல, அது என்ன? அது பட்டம். மகாராஜா பட்டம். பட்டமா? அந்த பட்டம் இருந்தாலும் எல்லாம் மதிப்பாங்க. அது இருந்தாலும் மதிப்பாங்க. அதனால அந்த பட்டத்தை என் தலையில வைக்க சொல்லு, அப்பதான் அக்கா பிள்ளை கொடுப்பேன். ஏய், அது மக்களா பார்த்தா அவங்க கொடுப்பாங்களா? அப்ப இல்ல நம்ம வேலை கொடுக்கலாம். போ அவங்க அக்கா கொடுக்க வேண்டியது. சரி சரி பா, கேட்கலாம். என்ன பண்ண காத்திருக்கானோ மகாராஜா. உங்கள் மகன் என்ன சொன்னார்? என் மகன் சொன்னாங்க. சரி, அவனாதான் கேட்கிறேன், நான் கேட்கல. நீங்க தவறா நினைக்க கூடாது. நான் தவறாக எண்ணவில்லை, நாங்கள் சொல்லுங்க. இந்த சத்தியபுரி நாட்டை மக்கள் எப்படி உங்களுக்கு ஒப்படைச்சு அரசு கொடுத்துருக்காங்க. வாழையடி வாழையாக எனது வம்சம் தான் அரசு கொடுத்துருக்காங்க. மக்கள் பார்த்து உங்களுக்கு கொடுத்த பட்டம் அது அவனுக்கு வேணுங்க. என்ன இந்த மகாராஜா பட்டம் என்ன சொல்லுங்க? இது விளையாட்டு பொருள் சொல்லி கேட்க மாட்டேங்க. அப்பதான் பெண் கொடுப்பார்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு இதே மாதிரி? சரி, சுபேஷ் சந்திரா, சுபேஷ் சந்திரா, அரண்மனைக்குள்ள சென்றவன் இன்னும் வரவில்லை. எங்கு சென்றீர்? அப்பா, அரண்மனையில வேலை ஏற்பாடுகள் சரியாக நடக்கிறது என்று பார்த்துட்டு இருந்தேன். அனைவரும் உணவு உண்டு விட்டார்கள். சரி, சொல்லுங்கப்பா. அவர்கள் பெண் கொடுப்பதாக இருந்தால் இந்த மணிமொழியை அழகு என்று ஒரு பையன் இருக்கிறான் அல்லவா? அப்படியா? அவனுக்கு மணிமூடம் சூட்ட வேண்டுமா? இல்லை, அப்படி என்றால் இந்த நாட்டின் பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமா? என்னப்பா இது? ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பேரரசுக்காரர்கள் இருப்பாங்க போல இருக்கிறது. ஆனால் ஒன்றப்பா, காலையில் கனவிலே தோன்றிய காரணத்துக்காக அவருக்கே நான் முடிச்சுட்டு விடலாமே. நான் அண்ணாங்க மைத்திர அண்ணாங்க. சுபேஷ் சந்திரா, என்ன சொல்கிற? வேறு வழி இல்லையப்பா. வேறு வழி இல்லையா? ஆமா, காளிதேவியான கனவிலே தோன்றி சொல்லியதற்காக காளிதேவியோட கட்டளை நாம் மீறக்கூடாது அல்லவா? தெய்வ குற்றம் வந்து விடும். நாங்கள் இருவருமே சேர்ந்து அரசாட்சி புரிந்து மக்களை நாங்கள் நல்வழிப்படுத்துவோம். ஓ, ஏறெடுத்து பார்த்தாலும் எவரிடத்தில் சென்றாலும் பூர்வத்தில் போட்ட எழுத்து பொய்யாக அல்லவா? சரியா ஆண்டவன் படைக்கும் பொழுது எந்தெந்த வயசில் என்ன அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்தே தீர வேண்டும். சரியா சொல்றீங்களா? சோமநாத செட்டியார், செட்டியார் வாங்க.
உங்கள் மகன் சொன்னபடி இந்த நாட்டை அவனுக்கு பட்டாபிஷேகம் சூழ்நிலாம் முதலில் திருமணம் நடக்கட்டும். தமிழே அதாவது உனக்கு நாட்டை சூட்டிட்டாங்க, அதனால முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். போடு ஏன் ஏமாத்திடுவாரு பட்டங்கன்னு சொல்லு, அப்படிதான் கல்யாணம். அவளுக்கு ஒரு இடம் நம்ம ஏமாத்துவாங்களா? அப்படின்னா காக்கா கொடுக்க மாட்டேன். ஐயோ இவன் உயிரோட நம்ம கூட்டு போக மாட்டோம். மகாராஜா, என் மகன் ஒரு யோசனை சொல்றாங்க. என்ன யோசனை? அதாவது நாம ஏழையா இருக்கோம், இப்ப அக்கா கொடுத்தா நம்மளுக்கு அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அதனால மகாராஜா நான் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் அக்கா கட்டி கொடுத்தாதான் எனக்கு அந்தஸ்து கிடைக்கிறேன். மகாராஜா ஆன பிறகு அவன் தலைமையில தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறான். சரி, அப்படி என்றால் ராஜனிடம் கொண்டு அரியாசனத்தில் அமர செய்யும். நீ ராஜன் நடந்து உட்காரணுமா? அவரை முதல்ல நடக்க சொல்லு. அவருக்கு நடக்க தெரியாதா? மகாராஜா அவன் சிம்மாசனத்தில் அவர்தான், நீங்க ராஜன் நடந்து காட்டணுமா? அப்படியா? அழகே, நான் நடந்து வரும்பொழுது எப்படி நடந்து போகிறார் என்று பார்த்து கொண்டே வர வேண்டும். ஒரே இடத்தில் நிக்க கூடாது. அவருக்கு எப்படி உட்கார்றான்னு பார்த்து போய் உட்கார்ந்தா நான் உட்கார்ந்து எழுந்திருக்கட்டுன்னு நீ போய் உட்காரணும். அவர் எனக்கு முன்னாடி இடம் பிடிச்சிட்டாரு. அவருக்கு நடக்க தெரியல. அவருக்கே பார்க்க தெரியல. எனக்கு பார்க்க தெரியலையா? இருக்கிற வாரமே போயிருச்சு அவனுக்கு. இந்த பார்வை இந்த நாட்டை என்ன பண்ண போகுது? சுபே சந்திரா, எனக்கு பிறகு இந்த மறுமுடி உனது சிரசில் தான் ஏற வேண்டும். ஆகையினாலே உனக்கு மைத்துனராக வரும் அளவிற்கு மக்கள் மத்தி நீயே அவர்கள் மக்களுக்கு விவரத்தை சொல்லி உன் மைத்துனாக வரும் அளவிற்கு மைடாசாமி அப்படியே ஆகட்டும்ப்பா. அன்புமிக்க சத்தியமுறை என்ற மக்களே, நான் மனம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனது மைத்துனராக வர வேண்டியவருக்கு நான் பட்டம் சுட்டி இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதியை நான் கொடுக்க போகின்றேன். நீங்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக சம்மதித்து கைகட்டி ஆரம்பம் செய்ய சிம்மாசனத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயோ நைனா, இது மூட்டை மூச்சா கிடைக்குது. மூட்டை மூச்சியா? இதான பட்டம். போனேனா இதான் பட்டம் கட்டுறது. எனக்கு தெரியும் நைனா. காலையில ஒருத்தரை பார்த்தேன். நம்ம ஊர்ல ஒருத்தரை உட்கார வச்சு நல்ல வெள்ளத்துணி கிழிச்சு 2 விரல கட்டி கால் விரல கட்டி உட்கார வச்சு மஞ்சள் வச்சு வாயில அப்பி கண்ணுல மஞ்சள் வச்சு நெத்தில காசை வச்சு அப்புறம் தான் உட்கார வச்சாங்க. அதான் பட்டா. பெரிய காரியம்டா. அப்ப எனக்கு அதான் பெரிய காரியம். சின்ன காரியம். சின்ன காரியம் இருக்கு போல. அது செத்து போனாலும் கட்டணும். ஐயோ ஐயோ, அப்ப நீ செத்து போன கட்டு. சரி, அக்கா அவளை கூப்பிட்டு சொல்லு. அக்கா காக்கா காக்கா
அக்காடி வந்து எனக்கு அருமையான கல்யாணமா கல்யாணமா அக்காடி வந்து எனக்கு அருமையான கல்யாணமா இது பட்டா என்ன பட்டம்? இழுத்துவா பட்டா மகாராஜா பட்டம். நீ கொடுத்தாதான் நாட்டு முடிச்சு விட்டாதான்னு சொல்லி மகாராஜா ஆகிட்டா இப்ப நம்பி அப்படியா? ஆமா. என்ன ஏன் மகாராஜாவுக்கு? ஆமா சரிடா. தம்பி அக்கா கூப்பிட்டு அக்கா 16 பெத்து ஏய், யாருக்கு அக்கா கொடுக்குறேன் அம்மா கொடுக்குறேன் நீ ஏடா அம்மா கூப்பிட்ட சும்மா அம்மா என்ன இங்கேயே நிற்கிற நீ தள்ளி 16 பெத்து 18 பெத்து சேர்த்து ரெண்டு சேர்த்து சேர்த்து. நல்லா சேர்த்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்க. சந்தோஷமா வாழ்ந்து. ரொம்ப சந்தோஷம். அழகு மகாராஜா, நீங்க புதிதாக இந்த சத்தியபுரி நாட்டுக்கு மன்னராக இருக்கிறீர்கள். ஆகையினால் மக்கள் எல்லாம் உங்களை வரவேற்பதற்காக மஞ்சள் தண்ணி ஒரு அருவாளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கோயில கிடா வெட்டலாம்க்கா. இல்லை, திருஷ்டி கழிக்க வேண்டும் அல்லவா மகாராஜா உடனே? ஆத்து எடுப்பதற்காக. இப்பொழுது இந்த நாட்டுக்கு மகாராஜா நீங்கதான். உங்கள் தலைமையில் தான் திருமணம் நடக்கும். என் தலைமையா தலைமையில் கடவுள் நீத்தான் மகனான் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே. அவனை இனத்தான் உறவை வளர்த்தான் எனக்கு உண்டானதே.
மட்டும் போதுமா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு வேணுமா சரி சுனேக சந்திரா காலையில் கனவில் தோன்றி சதாரத்தை திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டபடி திருமணம் செய்துவிட்டு நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்றார் காசி ராமேஸ்வரம் சென்று வருகிறேன். நீயும் மைத்துனன் இந்த நாட்டை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சந்தோஷமா காத்துக்கிறேன்ப்பா. மிக்க சந்தோஷம். சதா அருமையான திருமண நாள். இன்றைக்கு நடந்த திருமண நாள் நம் வாழ்வில் என்றென்றும் சந்தோஷமாக மனம் வீச வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மனதில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி வெள்ளம் கரைகொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உன்னை நான் மனம் முடிக்க வேண்டும் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறிவிட்டது. ஆகையினால மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன